அது என்ன ஓஜி பாட்காஸ்ட்? ஒரிஜினல் பாட்காஸ்ட். மற்றவங்கள அசம்பிள் செட்டா? அந்த படத்தில் ஆக்சுவலாக எனக்கு 2 சைக்காலஜிக்கல் திங்ஸ் கிடச்சிது. லைக் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அங்கே எனக்கு 2 மாத்திரை கிடச்சிது. சூப்பராக ஒரு வாட் இஃப் நீலாம்பரி காட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதான். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு த ஓஜி பாட்காஸ்ட். லெட்ஸ் லிசன் டு த அன்ஹர்ட் ஸ்டோரிஸ். பொதுவாக நம்ம எதுக்காக ஒரு படம் பார்க்குறோம், இல்லை எதுக்காக ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை எதுக்காக நம்ம கேம்ஸ் விளையாடுறோம், டைம் பாஸ் இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைக்காலஜியை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் we have our special guest, media and counselling psychologist, very well known as Wonder Human and one of my very sweetest friend, Aisha. Welcome to the show. ஹலோ. Hi. ஹாய். அது என்ன ஓஜி பாட்காஸ்ட்டு? ஒரிஜினல் பாட்காஸ்ட். மற்றவங்கள அசம்பிள் செட்டா? அப்படி நாங்கள் சொல்லலை. ஓஜிக்கு என்ன வேணால் அர்த்தங்கள் சொல்லிக்கலாம். அவர் ஜெனரேஷன், ஒன்லி குட்டு, அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும், ஹவுஸ் யுவர் மென்டல் ஹெல்த்? குட். ஆஸ் ஆஃப் நவ் குட். ஓகே. இட் டஸ் ஹேவ் இட்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ், பட் இப்போ வந்து நல்லா இருக்கு, நல்ல டைம். இப்போ சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து பயங்கர இந்த காட் வர்ஷிப்பிங்லாம் கிடைக்குதுல்ல, அது ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா? ஹீரோ வர்ஷிப்பிங் ஹெல்தின்னு நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் யாரையாவது நம்ம பார்த்து, எனக்கு ரீசெண்டாக அஜித் சார் சொன்ன இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வாழ்வோம், நீங்கள் வாழுங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லைக் இட்ஸ் நைஸ் தட் யூ ஆர் அட்மைரிங் பீப்புள், பட் யூ ஷுட் ஆல்சோ லுக் அட் யுவர் ஓன் லைஃப்பில். அதுக்காகவே வந்து ஒரு பயங்கர சங்கம்லாம் வச்சு, அதுக்காகவே ஹோல் டே உழைச்சி, அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் ஜஸ்ட் லைக் எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபேனாக இருக்கிறது. இப்போ வந்து நான் மான்செஸ்டரில் படித்தேன். அங்கெல்லாம் பார்த்தா ஃபுட்பால் இஸ் லைக் ரிலிஜன். எல்லாருமே அங்கே வந்து ஃபுட்பாலை ரொம்ப இதுவாக எடுத்துப்பாங்க. அந்த ஜெர்சியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எல்லாமே வந்து ஏதோ சாமியோட விஷயம் மாதிரி ஒரு பயங்கர ஒரு மரியாதை இருக்கும் அது மேலே. அங்கேயுமே வந்து நிறைய இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாலோடு பீப்புள் ஆன் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். ஸோ அதனால் எல்லாருமே அட்மைரேஷன் இஸ் டோட்லி ஃபைன். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த லைனை கிராஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையே நீங்கள் பார்க்காம ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே போகும்போது அப்போ மட்டும் தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த பால் அவ்வளோ ஊற்றுறது, பால் ஊற்ற வேண்டாம், அந்த 2 விஷயத்தை தவிர்த்து மற்றபடி. ஓகே. As you use films as a tool for your clients, இந்த 2024 ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன? 2024 it has been just like every other year, it is a amalgamation of good, bad and mediocre movies. ஸோ எல்லா வருஷமும் வர மாதிரி எல்லா படமும் கலந்து நிறைய மாதிரி வந்தது. அண்ட் இட்ஸ் நைஸ். இல்லை ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு என்னென்ன மாதிரி படம்லாம் வருதுன்னு தெரியுது. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஓவரால் a good year. A few movies were very nice. Movie. Which is your favorite movie last year? கடைசி உலக போர் பிடிச்சிருந்தது. ஓகே, யா, that was a good movie. நம்ம படங்களில் நிறையா கேரக்டர்ஸ், நிறையா ரோல்ஸ் பார்க்குறோம்ல, அதில் வந்து ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் will you feel like இந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக தெரப்பி வேணும், he is going through something அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கு? It has to be நீலாம்பரி. Yeah. It's like நீலாம்பரி should have let it go there. She did. Yeah. Let go பண்ணாததுனாலேயே வந்து the revenge betrayal, like it was not betrayal, but for her it was like எப்படி, how can you choose her over me? But she could have let go and she could have had a very good life. Yeah. She had a lot of potential. She didn't move away. Yes, she did not let go. She got stuck அங்கேயே. ஸோ அதனால் நிறைய விஷயம் வந்து, ஸோ கண்டிப்பாக வந்து நீலாம்பரிக்கு மட்டும் தெரப்பி கிடச்சிருந்தா சூப்பராக ஒரு வாட் இஃப் நீலாம்பரி காட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், அப்படியே செமையாக போயிருக்கோம். அதே மாதிரி அனிமல் படத்தில் வந்து there was lot of daddy issues. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி தெரப்பியே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் உயிரே காப்பாற்றிடலாம் ஆக்சுவலி அந்த படத்தில். அண்ட் அர்ஜுன் ரெட்டி ஆல்சோ ஹேட் லைக் வெரி லைக் க்ரீஃப் ரிசால்வ் பண்ண தெரியல, ஆங்கர் இஷ்யூஸ், டீவியன்ட் பிஹேவியர். ஸோ அர்ஜுன் ரெட்டி சொல்லலாம். ரீசெண்டாக வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு தெரப்பி கொடுத்துருக்கலாம். ரீசெண்டாக அந்த லவ்வர் மூவி இருக்குல்ல, அதில் வந்து அவங்க ஆக்சுவலாக கப்பிள் தெரப்பி எடுத்துருக்கலாம். ஏன்னா திஸ் பர்சன், திஸ் கை, அருண்ஸ் கேரக்டர் வாஸ், அருண் தான் நினைக்கிறேன் அவர் பேர். அருண்ஸ் கேரக்டர்ஸ் he was having a lot of anxiety, relationship anxiety இருந்தது. மேபி if he took therapy he could have not, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருந்திருப்பார் அவரோட ஆங்ஸைட்டி வச்சு. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ஐ திங்க் நிறைய பேருக்கு அந்த படம் பார்க்கும்போது டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் ஸ்டார்டட் ரிலேட்டிங், லைக் இது ஏன் கேரக்டரு, ஏன் ஸ்டோரி இப்படி தான் இருக்குது, ஸ்டார்டட் ரிலேட்டிங் டு தட் ரோல். ஏன் என்ன மாதிரியே இருக்குது, நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்குது, என் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அந்த கேரக்டரோட. அந்த மாதிரி கேரக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரப்பி தேவை. எனக்கு சில படங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ளாப்புன்னு நிறையா சொல்லுவாங்க, பட் அந்த படத்தை பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை. ஸோ கங்குவா பார்த்தீங்களா? பார்த்தேன். கங்குவா
வாட் இஸ் யுவர் கமெண்ட்ஸ் அபவுட் கங்குவா? எனக்கு வந்து அந்த படம் வந்து ஸ்டார்டிங் சத்தியமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் வித் த கைண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் தே கேவ் இட் ஃபெல்ட் மோர் லைக் அசாசின்ஸ் கிரீட் அனிமஸ். அந்த ஒரு பில்டப் வந்ததுனால அப்படியே உள்ளே இருக்க கேமர் எக்ஸைட் ஆகி செம்மடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வரவே இல்லை எதுவுமே அதுக்கு மேலே. லைக் ஒரே அது அந்த லைக் ரொம்ப நேரம் அந்த பழைய கதை ஓடிட்டே இருந்ததுனால மேபி கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. பட் ஐ திங்க் இட் ஹேட் அ வெரி குட் பொட்டென்ஷியல். It was a very potential film. I felt the same. ஏன்னா ஒரே நாள்லேயே இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் வந்துருதில்ல வெளியே. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ கங்குவா வந்து எட்டானது ஒரு மூவியாக இல்லாமல் சும்மா இந்த லவ் பிரேக்கப்லாம் இல்லாமல் ஒரு பிட்ரேயல், அந்த பிட்ரேயலோட பையனை சேவ் பண்ணுற ஒரு ஹீரோ அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக தன்னோட கிளானையே விட்டுட்டு எதிர்த்து நான் போகிறேன் அந்த பையனுக்காக, என் ப்ராமிஸ் தான் முக்கியம் அப்படின்னு அந்த கேரக்டரோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். பட் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வந்தப்போ தான் இட் டென்ட் ஒர்க். அந்த ஹே பிடிச்சது நான் தான், ஐயோ முடிச்சது நான் தான், அந்த பார்ட்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போட்டோன்னா ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஹிஸ்டாரிக்கல் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாட்டிமா கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் ஆரம்பித்து அந்த கதையோடய அதை முடிச்சிருக்கலாம், அந்த படத்தையே கரண்ட்டுக்கு வராமல் அப்போயே முடிச்சிருந்துருக்கலான்னு தோணுச்சு. பட் இட் வாஸ் அ குட் மூவி. பட் ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க கங்குவாவை. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ தான் வந்து வரும்போது ஒரு பெல் அடிச்சிங்களா? இப்போ ஆமாம், அது என்ன லக்கி பாஸ்கர் இந்த வருஷம் வந்ததில் என்னோட ஃபேவரட் மூவி. வை தெரியல. லக்கி பாஸ்கர் ஐ திங்க் அந்த வே தே அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த ஸ்க்ரீனில் இருந்த கலர்ஸு, அந்த பேங்க் ஒரு பழைய பேங்க் அது அவ்வளோ அழகாக பின்னாடி ஃப்ராஸ்டட் கிளாஸு லைட்டெல்லாம் போட்டு இட் வாஸ் வெரி லைக் எனக்கு அது பார்க்க அந்த கலர் பேலட்டே பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு விஷயம். இன்னொன்று ஸ்டோரியுமே வந்து ஆப்வியஸ்லி வி ஆல் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் இது. ஸோ ஸ்டோரி வாஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் ஐ லைக் அந்த விதி மாறுதா சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. த வே தே போட்ரே ஹவு நீ எதுக்காக ஓடி எதெல்லாம் இழந்துட்டேன்னு பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஐ திங்க் 2024 என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஹேஸ் டு பி லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர். ஓகே. ஸோ லக்கி பாஸ்கர் பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி வந்த படங்களில் வந்து ஹீரோனா ரொம்ப நல்லவன். இப்போ இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹீரோ, எந்த தப்புமே செய்ய மாட்டார், நல்லதுக்காக வந்து போராடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஓவர் த டைம் இப்போ வந்து நிறையா கிரே ஷேட்ஸ் இருக்க கேரக்டர்ஸ் வந்து ஹீரோவுக்கே சில கிரே ஷேட்ஸ் வந்துருச்சு இப்போது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த எவல்யூஷன்? இதுக்கு ஷார்ட்டாக ஒரு ஆன்சர் சொல்லணும்னா கலியுகம் இன் சினிமா இல்லை, we are in கலியுகா. பேசிக்லி அந்த காலத்து ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் குட், தென் குட் பேட் செப்பரேட்டட், குட் பேட், நவ் குட் பேட் இன் த சேம் பர்சன். That is Kaliyugam, right? Yes. So I think it's more of grey where there is good and bad in the same person. Okay. And அவங்களோட ஸ்டோரி லைனை வச்சு நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம் அப்படின்றது. ஆக்சுவலி ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸே அவங்க வாட் தேர் ஃபைட்டிங் ஃபார்ன்றது தானே. அவனுக்காகவே சண்டை போட்டுக்கிட்டு அவன் வில்லன், மற்றவங்களுக்காக சண்டை போட்டு அவன் ஹீரோ. ஆக மட்டும் சண்டை தான் போடுறாங்க, கொலை தான் பண்ணுறாங்க. பட் at the end of the day, like I think it's very perceptual the way you see who's the villain and who's the hero. Okay. Perspectives, right? இந்த எவல்யூஷன் இருக்குல்ல, இது வந்து ஹியூமனோட மைண்ட் செட்னால தான் படங்கள்லேயும் அப்படி காட்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் மீடியா சைக்காலஜியாக படித்தேன். என்னென்னா, சினிமா இஸ் எ மிரர் ஆஃப் சொசைட்டி. நடக்கிறது சினிமாவில் வரும், ஆனால் சினிமா ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் சொசைட்டி. சினிமாவில் நடக்கிறது இன் ரியல் லைஃபும் காப்பி ஆகும். ஸோ ரெண்டும் ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்கே அது வந்து கோழிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்து தான் மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, யூ காண்ட் நல்லிஃபை ஈதர் ஆஃப் தோஸ் திங்ஸ். நைஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் எனக்கு. பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்த்தேன். லைக் அதாவது கண்டினியூஸாக பார்க்கல, பட் நான் இந்த வாட்டி ரீசெண்டாக வந்து லைக் ஒரு ஃபியூ டேஸ் நடுவில் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அதை பற்றி வீடியோஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு, அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் படித்த நிறைய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே நடக்கும். ஓகே, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாஸ்க்காக நடக்கும். ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். அதனால் பார்த்துருக்கேன். பட் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு டைம் இருந்ததில்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ பார்ப்பேன் என் தம்பி கூட. ஓகே. ஸோ எனக்கு அது எப்படின்னா ஒரு டெய்லி ரொட்டீன் ஆகிடுச்சு பிக் பாஸ் பார்க்குறது. என்னென்னா நைட்டு வந்து அம்மா அப்பா எல்லோரும் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டிவி பார்க்குறோன்னா பிக் பாஸ் போடுங்க பார்ப்போம். அவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குற ஒரு விஷயமா அது ஆனதுனால எல்லாருமே உட்காந்து பார்ப்போம். எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும் அந்த ஷோ மேலே. ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் பிக் பாஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீசன் இப்போ இருக்கிற சீசன் வரைக்கும் நிறையா விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பிஆர் வச்சு ஓட்டிங் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம்,
இதெல்லாம் வந்து இந்த சீசனில் தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ பிக் பாஸ் ரொம்ப ரியலாக இருக்கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அதுலேருந்து நிறையா விஷயம் லேர்ன் பண்ணுறேன். ஆனால் இது என்னென்னா, இந்த பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்குறது வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த ஷோ வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா? நீங்கள் உங்கள் கொஸ்டின் நான் ரீஃப்ரேம் பண்ணி லைக் பிக் பாஸ் பார்க்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால், அது வந்து இட்ஸ் குட் அண்ட் பேட்னு வச்சுக்கோங்களேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் சொன்னீங்க பக்கத்து வீடு எட்டி பார்க்குறது, அது என்ன நோக்கத்தோடு எட்டி பார்க்குறதுன்றது ஒன்று இருக்குது, ஓகேவா? அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, இல்லை போய் இது பண்ணணும். அதே வேறு ஏதாவது நீங்கள் எட்டி பார்த்தா அதுதான் பிரச்சனை. ஸோ எட்டி பார்க்குறத விட அது இன்டென்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மெயினாக என்னதுன்னா, இப்போ நீங்கள் மூவிஸில் பார்க்கலாம், எதில் வேணால் பார்க்கலாம், when there is a violence, when there is a fight, usually பார்த்தீங்கன்னா there will be some form of bond between the characters. ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா everybody is very clear, I'm not your friend, I'm not your sister, I'm not your mother, I'm here to fight. ஸோ when the entire intention between like ஒரு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நான் எனக்காக போராட மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னும் போது அதை பார்த்து நம்ம வீட்டில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் யாரும் போராடணும்னு இல்லை, உறவோடு இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம டெய்லி சண்டை போடுறத பார்த்து கேட்டு அது நமக்கு டீசென்சிட்டிவ் நார்மலாக இருக்கும் சண்டையை பார்க்குறது. அதனால் அது நெகட்டிவ். பாசிட்டிவ் என்னதுன்னா, இஃப் இட் இஸ் கிவிங் யூ சம் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், இஃப் இட்ஸ் கிவிங் யூ சம் ஃபார்ம் ஆஃப் எஸ்கேபிசம், இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் இட் as a show, you can watch it. And I think one of my favorite activities to do is like spot a manipulator. இந்த செஷனில் எல்லா சீசன்லேயுமே மேனிப்புலேட்டர்ஸ் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை மாற்றி போர்ட்ரே பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பாட் பண்ணுறது. இந்த மாதிரி கொஞ்சம் லைக் எதாவது கண்டுபிடிச்சி அதை ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போனால் ஓகே. இந்த சீசனில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாராவது இருக்காங்களா? சில பேர் எனக்கு அந்த ஈவில் டெவில் டாஸ்க்லாம் சொன்னல, நான் ஏன் வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியலன்னா, அப்படி கண்டினியூஸாக நான் ஃப்ரண்ட் டு எண்ட் பார்க்கல. ஸோ ஐ கான்ட் மேக் சம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் பார்த்த அந்த டெவில் எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பீப்புள் வென் தேர் கிவன் பவர் அதை எப்படி யூஸ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது டாஸ்க்காக கூட. ஸோ நான் லைக் இது ஸ்டான்ஃபர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குது அந்த காலத்தில். ஸோ வந்து ஜெயிலில் எல்லாரையும் போட்டுட்டு ப்ரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேரை வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்களாம் வந்து ஜெயிலில் இருக்கிற கைதிகள், நீங்களாம் வந்து வார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் பிளே தான் கொடுப்பாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எமோஷனல் டார்ச்சர், செக்ஷுவல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, ஐ வாஸ் கிவன் த பவர் டு தட் இஸ் மை கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் பீப்புள் ஆர் கிவன் அ கேரக்டர், தே ஸ்டில் ஹேவ் அ சாய்ஸ் டு மேக் அண்ட் தே ஃபர்கெட் தட். ஸோ அது வந்து எனக்கு இந்த ஈவில் கேரக்டர் சம்டைம்ஸ் ப்ளே பண்ண விஷயம், மஞ்சரி பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் அந்த மாதிரி. அண்ட் சில பேர் அதுக்காக நியாயம் கேட்டது. anything can be a play, that is not the thing. But I think when people are given power, not only here, நீங்கள் ஒரு டீம் லீடராக வரீங்க, ஒரு ஸ்கூல் பியூப்பிள் லீடராக வரீங்க, என்னவாக இருந்தாலும் when you are given a power, you can do that, but you should choose not to. That's so deep. பவர் கிடைச்சா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ரியல் லைஃப்லேயுமே அது ஹெல்ப் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறாங்கல்ல, அது ஹெல்தியா இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம்? ஆப்வியஸ்லி வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பிஞ்சிங் ஆஃப் எனிதிங் இது ஒரு கேள்வியாக. பிஞ்ச் பண்ணுறது ஒரு லைக் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஃபைன்பா, அதையே கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தால் இஸ் நாட் குட்ல. ஸோ வாட்சிங் இஸ் ஃபைன், பட் பிஞ்சுன்ற வார்த்தை, பிஞ்ச் ஈட்டிங் இஸ் ராங், பிஞ்ச் ஷாப்பிங் இஸ் ராங், பிஞ்ச் ஆஃப் எனிதிங் இஸ் ராங். அளவுக்கு மீறினால் ஆமாம், அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ அதனால பிஞ்ச் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் பிஞ்ச் பண்ண வேண்டாமே. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா கேர்ள்ஸ் வந்து இந்த கொரியன் ட்ராமாஸ்க்கு அடிக்ட் ஆனாங்க, நிறையா பசங்க வந்து அனிமி பார்க்க ஆரம்பித்தாங்க. எதனால் இந்த சேஞ்சுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து நம்ம ஜெண்டராக பேசுகிறது ஈஸி, பட் தேர் ஆர் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக சில பேர் இருப்பாங்க. லைக் நிறைய பொண்ணுங்களுக்கு அனிமே பிடிச்சிருக்கு, பசங்க சில பேர் பார்க்குறாங்க கொரியன் ட்ராமா. பட் த திங் இஸ் தட் நான் மெயினாக ஏன் பார்க்குறேன்னா, ரெண்டுமே வந்து எமோஷன்ஸ் நிறைய இருக்கிற சீரீஸ் தான். இப்போ வந்து கொரியன் ட்ராமாவில் எமோஷன் இல்லை, இல்லை அனிமேல எமோஷன்ஸ் இல்லை. ஸோ எமோஷன் வச்சு பிரிக்கிறமா எனக்கு தெரியல. ரெண்டுத்துலேயும் எமோஷன் இருக்குது, ஆனால் என்ன விதமான எமோஷன் இருக்குன்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கொரியன் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் லவ், பொசெசிவ்னஸ், ஜெலசி, அந்த மாதிரியான எமோஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா, பாசம் அந்த மாதிரி மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் செக்ஷுவலி சார்ஜ் சீன்ஸ் எதுவும் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா the way they show love-வே பார்த்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணுறது, வந்து திடீர்னு வந்து கண்ணை மூடுறது, அது ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்காக ஸ்னோவில் வெயிட் பண்ணுறது, அவளுக்காக கிஃப்ட் அனுப்புறது, இல்லை அந்த மாதிரி ஒரு க்யூட் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ் இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் லவ் women expect a lot.
இப்படியெல்லாம் காமிச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களே, அதெல்லாம் கேட்டுக்கோங்கடா பாய்ஸ். சீரியஸாக கொரியன் ட்ராமாஸில் வர மேல் கேரக்டர்ஸ் வந்து இட்ஸ் லைக் இந்த ரிட்டன் பை உமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இட் வில் பி ஸோ நைஸ் டு வாட்ச். டெஃபினட்டாக அதே மாதிரி யாரும் இருக்க முடியாது, பட் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் அதுலேயாவது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் அனிமேல பார்த்தீங்கன்னா அதுவும் எமோஷ்னலி சார்ஜ் தான், அது சும்மா பொம்மை அந்த மாதிரி கிடையாது, அதுவும் ரொம்ப எமோஷனல் சார்ஜாக இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் ஆஃப் ஆங்கர், ரிவெஞ்ச், ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு வம்சத்தையே அழிக்கிறது, ஒரு கிளானையே அழிக்கிறது, நம்ம சண்டைக்கு போகிறது, ரொம்ப ஆசைப்படுறது. இப்போ இந்த நருட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒக்காகே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட. ஸோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஆம்பிஷன், ரிவெஞ்ச், ஆங்கர், இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எமோஷனில் ட்ரைவ் ஆகிறது வந்து அனிமே, கொஞ்சம் சாஃப்டான எமோஷன்ஸில் ட்ரைவ் ஆகிறது வந்து கொரியன் ட்ராமாஸ். நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு புக் படித்தேன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு. அது கொஞ்சம் ஃபேமஸான புக்கு. யா, ஸோ அதில் வந்து வெனூஷியன்ஸ் மார்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மார்ஷியன் தான் வந்து மென் அப்படின்னு இருக்கும், வெனூஷியன்ஸ் தான் விமென் அப்படின்னு இருக்கும். கரெக்ட் தானே? ஆமாம், கரெக்டு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸ் இருக்குல்ல, மார்ஷியன்ஸ், அவங்களோட பிளானெட்டில் அவங்களுக்கு இப்போ டிப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா தே கோ சிட் இன் அ கேவ், அவங்களே அவங்கள வந்து தயார் பண்ணி வெளியே வருவாங்க. வேர் வெனூஷியன்ஸ் வில் கேதர் அரவுண்ட், சிட் அரவுண்ட் அண்ட் டாக் அபவுட் த ப்ராப்ளம். இந்த வேரியேஷன் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? மேபி சம்மந்தம் இருக்கலாம், பட் என்ன இதுக்கும் சொல்கிறேனே, எல்லா மென்னும் அப்படி கிடையாது, எல்லா உமனும் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ஈஸியான செக்ரிகேஷன் தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்கும் நீங்கள் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டது வந்து எஸ், லைக் த வே தே ப்ராசஸ் எமோஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அந்த கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் ட்ரைவ்ஸ் தெம் மைட் பி டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவனோட பிக்கெஸ்ட் மோட்டிவேட்டர் வந்து ஒரு வெறியாக இருக்கும், ஒரு பொண்ணோட பிக்கெஸ்ட் மோட்டிவேட்டர் வந்து அன்பு. அப்படியே நீ பாசமாக இருப்பேன், நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து லவ் அண்ட் பாசோன்றதுனால வி லைக் மோர் ஆஃப் தட். ஹேவ் யூ வாட்ச்ட் வேட்டையன் மூவி? எஸ். அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யூர் டேக் அவே? அந்த படத்தில் ஆக்சுவலாக எனக்கு 2 சைக்காலஜிக்கல் திங்ஸ் கிடச்சிது, லைக் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அங்கே எனக்கு 2 மாத்திரை கிடச்சிது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயஸ். என்னென்னா ஒன்று வந்து இப்படி தான் நம்ம முடிவு பண்ணோம். ஆக்சுவலி there's a scene where அமிதாப் பச்சன் says you did not come to find anybody, you came to kill and that's what you did அப்படின்னு சொல்லுவார். அவர் போகும்போதே கில் பண்ணணுன்ற மைண்ட் செட்டோடு தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஏதாவது ஒரு முடிவு ஆல்ரெடி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன நடந்தாலும் அது வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். இதுதான் சொல்கிறாங்க அவங்களும், இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க, இதுதான் அவங்களும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம, பிகாஸ் he did confirm, that is the difference. Like he did not just go and kill. Yeah. He asked for confirmation. He looked at evidences. The problem is he did not look at it from a மிடில் கிரவுண்ட். அது ஏற்கனவே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதனாலேயே பார்க்கறதுனால அது வந்து தப்பாக போயிருக்கும். சொசைட்டிக்கே அந்த மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக உண்மையாக ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ்க்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளே நம்மளோட சோஷியல் மீடியா. ஆக்சுவலி எக்கோ சேம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எக்கோ சேம்பர்ஸ்னால் என்னதுன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த அரசியல்வாதியை பிடிக்காது, இந்த ஆக்டரை பிடிக்கும், இந்த ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி என்ன வேணால் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். வாட் சோஷியல் மீடியா டஸ், இட் வில் ஸ்ட்ரென்தன் தட் வியூ. If you hate somebody, you will see repeatedly, you will see posts about, against them, which will make you hate them even more. If you like something, repeatedly you will see posts that are related to you liking them, whatever you like about them. So whatever current beliefs you have, social media will strengthen it by showing you things that confirm with what you already think. Yeah, very true. Actually, that's why it's I think algorithm அப்படி தான் work ஆகுதுன்னு நினைக்கிறேன். It is an echo chamber actually. ஓகே, எனக்கு கூட நிறைய கேட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. ஏதாவது பிரச்சனையா? அதனால நீங்கள் நிறைய கேட் வீடியோஸ் பார்க்குறீங்க, கேட் வீடியோஸ் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிறையா வருது ரீசெண்டாக. அண்ட் இந்த 2வது மாத்திரம் என்னதுன்னா, 2வது திங் வந்து இட் இஸ் ஹார்ன் எஃபெக்ட். ஓகேவா? ஹார்ன் எஃபெக்ட்னு என்னதுன்னா, ஒருத்தவங்களை வந்து இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து அவங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணுறது எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும். லைக் இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ப்ரெஜுடிஸ் மாதிரி. பிகாஸ் நிறைய பேர் அவனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மண்டை வந்து பெயிண்ட் டப்பாவில் விட்ட மாதிரி இருந்தது, அவன் வந்து அந்த லைக் த பேட் கை ஹூ வாஸ் கில்ட். ஸோ அதை பேட் கைன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, பிகாஸ் ஹி ஹேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பேட் கை. அந்த டேட்டூ போட்டது இதெல்லாம் வச்சு. ஸோ ஒருத்தவன் டேட்டூ போடுறான், முடிய கலர் வச்சிருக்கானா, அவன் பொறுக்கி, என்ன பொறுக்கி மாதிரி கடுக்கல் போட்டுட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ ஏன் அது பொறுக்கி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் நிறைய முடிவு வளர்த்தா பொறுக்கி மாதிரின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் அப்படி தான் பொறுக்கி இவ்வளோ நாள் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லும்போது கூட like there will be certain complaints about him, but that doesn't add up to him actually doing such a big crime.
புரியுது. ஆனால் இதை வச்சு அவங்க அப்படி தான் முடிவு பண்ணிடுவாங்க. அண்ட் எதுவுமே கிராஸ் ரெஃபரன்ஸே பண்ண மாட்டாங்க எனி எவிடன்சஸ் அந்த படத்தில். ஸோ அது வந்து ஹார்ன் எஃபெக்ட். பட் ப்ரீவியஸ்லி நிறையா மூவிஸ் அங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கும் என்னென்னா, ஒரு கம்யூனிட்டி நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டினாலே இந்த ஸ்லம் ஏரியாஸில் இருக்கானாலே அவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அப்போ பழைய படங்களில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வேட்டையன் அந்த விஷயத்தை உடச்சிதுன்னு நினைக்கிறேன் நான். வேர் யூ ஷுடன்ட் see them that way அப்படின்ற மாதிரி. அண்ட் வேட்டையனில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஹீரோ அவர் பண்ண தப்பை உணர்றாரு, அதான் இன்டர்வல். நான் வந்து இந்த படம் வந்து புதுசில் நான் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக பேசினேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி வேறு என்ன மூவிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி சில மூவிஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இப்போ காலகட்டத்தில் ஹீரோ வந்து தப்பை உணர்ற ஒரு கேரக்டராக இருக்குது. அதுலேயும் கில்ட்டை பற்றின ஒரு பாட்டு இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக தட் கேரக்டர் ஆர்க். அண்ட் ஐ ஆல்சோ லைக் பேட்ரிஸ் கேரக்டர். ரைட், பிகாஸ் ஹி வாஸ் அ தீஃப் அண்ட் ஹீ பிலீவ் தட் திஸ் கை ஆல்சோ ஹேஸ் குட் குவாலிட்டிஸ் அண்ட் கீப்ஸ் ஹிம் அரவுண்ட் அண்ட் he has a chance to redeem himself. ஸோ அந்த ஒரு செகண்ட் சான்ஸுமே இருந்தது. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது அந்த படத்தில். ஏதோ ஃபகத் வந்து திருடன் தான், ஆனால் அவனை எதனால நம்ம நல்லவனாக பார்க்குறோம்? அது வந்து ஐ திங்க் ஒன்று வந்து the kind of like the hero trusts him, so you have to naturally trust him, right? ஹீரோ நம்புறாரு, நானும் நம்புறேன் அப்படின்ற ஒரு பேசிக் இது இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து அவர் எதையும் தப்பாக யூஸ் பண்ணி நம்ம பார்க்கல. அண்ட் ஹீ லைக் ரிட்டர்னிங் சம் மணி டு த பீப்புள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து காமிக்கல, ஹார்லிக் சாப்பிட்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு நம்மளை வந்து அப்படி யோசிக்க வைக்கிறாங்க. பட் தட்ஸ் ரியலி நைஸ்ல சிட்டிங் பிஹைண்ட் த கேமரா. திஸ் பர்சன் ஹேஸ் தி பவர், தி டைரக்டர் ஹேஸ் தி பவர் டு மேக் யூ think a certain way about a character. And that has a lot to do with the editing actually. கண்டிப்பா, not just direction. Actually Kuleshov effect ஒன்று இருக்கு. ஓகே, அதுல வந்து நிறைய ஆச்சரியங்கள் வருது உங்ககிட்ட. அதுல it's an editing ரிலேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஷார்ட் வைக்கிறீங்கிறது தான் அந்த படத்தோட அந்த சீனோட என்டையர் கான்டெக்ஸ்டே வந்து சொல்லி தரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆம்பிகஸான ஒரு எமோஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்தா என்ன எமோஷனே தெரியல, பட் அடுத்த ஷார்ட்லேயே நான் வந்து சாப்பாடு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பசி ஆயிரும். நான் அடுத்த ஷார்ட்லேயே ஒரு பொண்ணு காமிக்கிறேன்னா அது லவ் ஆயிடும். அடுத்த ஷார்ட்லேயே காமிச்சா அது வந்து பயமாயிரும். அதனால டிபெண்டிங் ஆன் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் த வே யூ லுக் அட் தட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி. ரஷமான் எஃபெக்ட்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரஷமான், ஆக்சுவலி தேர் இஸ் a மூவி ரஷமான், அந்த படம் பேரு கிட்டத்தட்ட என்னன்னா விருமாண்டி படம் இருக்குல்ல. ஆமா, ஆக்சுவலி நான் கமல் சொல்லும்போது கமலோட நரேட்டிவ் வித்தியாசமாக இருக்கும், நெப்போலியன் சொல்லும்போது நெப்போலியனோட நரேட்டிவ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒரிஜின் தான் ரஷமான். ரஷமானில் வந்து ஒரு ஹண்டர், ஒரு பொண்ணு, இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்களோட புரிதலில் அந்த கதையை சொல்லுவாங்க. இதுதானும் முடிக்க மாட்டாங்க. பெர்ஸ்பெக்டிவ். எஸ், ஆடியன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன நடந்ததுன்னு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இட் வில் லைக் மேக் யூ திங்க் அபவுட் த மூவி ஃபார் அ வீக். இதுவாக இருக்குமோ, இவன் இது சொன்னானே, அப்பா இவன் சொன்னது பொய்யா இருக்குமோ அப்படின்னு. வென் யூ ஃபைண்ட் டைம் கோ வாட்ச் தட் ரஷமான் மூவி. நீங்கள் எனக்கு ஒரு எஃபெக்ட் சொல்லி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட், ஒன்றுக்கு ஒன்று ட்ரான்சாக்ஷன். ஓகே, இப்படிலாம் கேம் ஆட வச்சு 2 உண்மையை வேறு வாயிலேருந்து பிடிக்குது. ஓகே, எல்லாம் தெரியும் உங்களை, ஆல் டீடைல்ஸ். அடுத்ததாக ஒரு ஃபன்னான செக்மெண்ட், ஜாலியாக. ஓகேவா? ஜாலியாக கொஞ்ச நேரத்துலேயே ஜாலியான்னு சொல்லி ஜாலியாக மறுபடியும் ஜாலியாக. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் ஹையர் யூ ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ப்ளீஸ் கான்டாக்ட்.